பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, நம்ம அனுதினமும் நிறைய பொல்லாப்பான காரியங்களை நம்ம சந்தித்து வருகிறோம். அது நம்ம ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம அநேக போராட்டங்கள், அநேக பொல்லாங்குகளை நம்ம சந்தித்து வரோம். இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம யாரை சார்ந்து இருந்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ, நம்ம நம்பும்போது, உறுதியாய் அவரை நம்பும்போது ஆண்டவர் நமக்கு எதிராய் வருகிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நம்மளை பாதுகாப்பார். நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாராம். பிரியமானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்ன கொள்ளை நோய்கள், என்ன வியாதிகள் என்ன வந்தாலும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு வாதையும் அணுகாதபடிக்கு உங்கள் கூடாரத்தை அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை எல்லா பொல்லாப்பிலிருந்தும் எல்லா வாதையிலிருந்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.